நான் கம்பெனிசைடு சேது கோயம்புத்தூர்லேருந்து இந்த யூடியூப்பை ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு ஜிஎஸ்டி டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கும். அது நம்ம ஜிடிஏக்கு சில பேர் பே பண்ணாமல் இருப்பாங்க. ஜிஎஸ்டி ஆடிட்லேயோ, ஸ்க்ரூட்னிலையோ, இன்ஸ்பெக்ஷன்லேயோ, சேர்ச்லேயோ ஜிடிஏக்கு பே பண்ணாத இப்போ கேஷ் லெஜரில் கட்டி பே பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஐடிசி எடுக்கிறாங்க. பழைய வருஷத்துக்கு எக்ஸாம்பிள் 18, 19, 19, 20க்குலாம். என்னையை பொறுத்தவரை அதுக்கு ஐடிசி எடுக்கக்கூடாது. நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துக்கு நம்ம கேஷ் லெஜரில் கட்டி இருந்தாலும் நமக்கு டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் குட்ஸாக இருந்தால் 30 டேஸு, சர்வீஸாக இருந்தால் 60 டேஸ் ஃபார் ஆர்சிஎம் அண்டர் தி டைம் ஆஃப் சப்ளை. இப்போ இங்கே பொறுத்தளவு என்ன அப்படின்னா, விச்சவர் இஸ் ஏர்லியர், அதாவது நம்ம பேமெண்ட் கொடுத்தது இல்லை சர்வீஸ் அவைல் பண்ணது. இப்போ நம்ம இன்வாய்ஸ் இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணுறோம். பேமெண்ட்டு அப்போவே நம்ம ஜிடிஏ கொடுத்துருப்போம். சர்வீஸ் ஏர்லியராக அவைல் பண்ணியிருப்போம். டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம 17, 18க்கோ 18, 19க்கோ பழைய வருஷங்களுக்கு இன்றைக்கி ஆடிட்லேயோ, ஸ்க்ரூட்னிலேயோ, சர்ச்லேயோ, இன்ஸ்பெக்ஷன்லேயோ கண்டுபிடிச்சி கட்ட சொல்லும்போது இன்றைக்கி தேதியில் கொண்டே கட்டினாலும் அதுக்கு ஐடிசி எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இதுதான் இதோடைய சாராம்சம். இதில் ஆச்சும் சந்தேகம் இருந்தால், டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.